ராஜபாளையத்தில் பிறந்த இனிப்பு உலகின் சக்கரவர்த்தி. எங்க பெற்றோர்கள் கொடுத்த ஆசி, அவங்க உருவாக்குன இந்த பிராண்டு. கரகர மொறு கார வகையோடு காஃபிக்கு அடையாளமாக வந்த அடையாறு ஆனந்த பவன். அடையாறுல இருந்து அமெரிக்கா வரைக்கும் போயிருக்கும். இட்லி, வடை, பொங்கல் என உணவு பட்டியலை நீள வைத்த அறுசுவை நாயகன். ரெசிபிக்கு அண்ணன் தான், திரு KT வெங்கடேசன் தான் ஃபுல்லா பாக்குறாரு. அடையாறு ஆனந்த பவன் நிறுவனர் திரு KT ஸ்ரீனிவாச ராஜா. எங்க இதயத்துல வச்ச விதையே எங்க அப்பா எதுலாம் தோத்தாரோ அதெல்லாம் வின் பண்ணோம் நாங்க. தனது வாழ்க்கையின் உண்மை சம்பவங்களையும் உணவு தொழிலில் ஏற்ற இறக்கங்களையும் மனம் திறந்து பேசும் கிரீடம். சார், நாங்கள் நிறைய ஐ பர்டிகுலர்லி கண்டக்டட் லாட் ஆஃப் ஷோஸ். அப்படி இருக்கும்போது ஒரு நிறைய செலிப்ரிட்டிஸ் அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ட்ரெஸ்ஸில் வருவாங்க, சிம்பிளாக வருவாங்க, இல்லை கிராண்டாக வருவாங்க, கலர் ட்ரெஸ்ஸில் வருவாங்க. இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு A to Bயோட எம்ப்ளாயி மாதிரி உங்கள் எம்ப்ளாயீஸ் என்ன வேர் பண்ணியிருக்காங்களோ அதே ஷர்ட்டே போட்டுட்டு வந்திருக்கீங்க. இதுக்கான காரணம் என்ன? நான் முதல்ல கட்டுறது கையளவுங்கிற மாதிரி தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் தான். நான் நிறைய பேர் பிராண்டெல்லாம் பார்க்கும்போது என் பிராண்ட் எங்கள் அப்பா ஸ்ரீ ஆனந்த பவன் இருந்து அடையாளம் மாற்றும் போது ரொம்ப வருத்தப்பட்டார். அது ஏன்ப்பா ஸ்ரீங்கிறது நல்ல இந்துக்கள் இதாச்சே, அதை எடுத்துருங்க. இல்லைப்பா, அடையாறுங்கிறது அடையாருக்கு எப்படி தனித்தன்மை இருக்கோ, அடையாறில் நிறைய பிராண்டெல்லாம் ஃபேமஸாக இருந்தது. அடையாறு ஆலமரம் ரொம்ப பிரசித்த பெற்ற இடமா இருந்தால் அந்த ஆலமரத்தை பார்த்து தான் நான் என்னுடைய ஸ்டோரி எழுதினேன். ஆலமரத்துக்கு எப்படி நிறைய கிளைகள் இருக்கோ அது மாதிரி எனக்கும் ஒரு நிறைய கிளைகளை வைப்பேன்னு எங்கள் அப்பா ஒரு கடை தான் வைக்கணும்னாரு. நெல்லில் இந்த தொழிலெல்லாம் நம்மளே நேரடியாக கண்காணிக்கலைன்னா பண்ண முடியாதுனாரு. அப்போ நான் நம்மளுடைய லண்டன்லேருந்து நம்மளை இந்தியாவை ஆட்சி பண்ண இங்கிலாந்து ராணி கதையை எங்கள் அப்பாவுக்கு சொன்னேன். அது ரொம்ப வருத்தப்பட்டார். பட் அதெல்லாம் நான் நிறைய அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டேன். அந்த ராணி எங்கேயோ இருந்து சிஸ்டம் வச்சுட்டு இங்கிலாந்துலேருந்து ரூல் பண்ண பல நாடுகளை மாதிரி நாமளும் இங்கேருந்து சிஸ்டத்தை வச்சுட்டு உலகமெல்லாம் ஆக்கணும்போது இந்த பிராண்டுடைய முக்கியத்துவம் எவ்வளோ முக்கியம்னு AABங்கிற அடையாறு ஆனந்த பவன்னு நான் யாருன்னு என்னை சொல்கிறது, நான் யாருன்னு சீனிவாசராஜான்னு சொல்ல முடியும். பட் அடையாறு ஆனந்த பவனுடைய சீனிவாசராஜன் என்ன எல்லாருமே என்னுடைய கடைசி பாட்டம் எம்ப்ளாயி கூட நான் யாருன்னா நான் அடையாறு ஆனந்த பவனுடைய சோன்னு சொல்கிறாரு. அதுக்கு இந்த பிராண்டு தான் முக்கியம். நாங்கள் ஆல் ஆர் ஈக்குவலுங்கிறதுக்காக எல்லாருமே அதை வேர் பண்ணுறோம். இப்போ நான் நிறைய கடைக்கு போவேன். சில பேர் யூனிஃபார்ம் போடாமல்லாம் முதல்ல இருந்தாங்க. அப்போ சொல்லும்போது நான் போவேன். நான் குரூமிங் டெய்லி சேவ் பண்ணிவிட்டு செல்ஃப் சேவிங் பண்ணிட்டு போகிறேன். அங்கே போய் சில பேர் பண்ணாமல் இருப்பாங்க, மேனேஜரே பண்ணாமல் இருப்பாங்க. கேட்பேன், ஏன் தம்பி இருந்தால் நேரம் இல்லைம்பா. என்னடா தம்பி, என்னைய விடவா நீ பெரிய பிஸியாக இருக்கிற, பரவாயில்ல நீயே ஒரு 2 நிமிஷம் எடுத்துருக்கலாமேன்னு அதுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறதுக்கு சாரே ப்ரில்லியண்ட்டாக வராரு. எதையுமே திட்டமிடுதல் செயலாக்குதல் எல்லாம் கரெக்டாக பண்ணோன்னா எல்லாமே கரெக்டாக நடக்கும். இந்த அடையாளம் தானே இன்றைக்கி இங்கேருந்து நான் உலகம் பூரா போனாலும் இதே யூனிஃபார்மில் தான் போகிறேன். அமெரிக்காலாம் போகும்போது அவங்கெல்லாம் கேட்பாங்க, ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்போ இந்த நம்மளை உலகத்துக்கு காமிச்சதே எனக்குன்னு கிடைச்ச சொத்தே இந்த பிராண்டு தான். அதை எப்படி விட முடியும்? உண்மையிலே ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். அதாவது உங்களோட எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் முதல் பர்சனாக இருக்கக்கூடியன்னா அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது உண்மையிலே ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸாகவே நான் பார்க்குறேன். சார், ஃபஸ்ட்டு குரு ஸ்வீட்ஸ்ன்னு இருந்தது உங்கள் ஊரில், அதுக்கப்புறமா ஸ்ரீபவன் மாற்றினீங்க, அதுக்கப்புறம் அடையார் ஆனந்த பவன் மாற்றினீங்க. இந்த அடையார் ஆனந்த பவன்லேருந்து எப்படி அது A to Bயாக மாறிச்சு? ஹெல்த் ஓரியன்ட்டில் போகிற கஸ்டமர் எல்லாம் நம்ம லூஸ் பண்ணக்கூடாதுங்கிறனால அந்த அடையார் ஆனந்தமானுங்கிற பிராண்டை A to Bயாக 2004 கொண்டு வந்தோம். அது நம்ம நிறைய புது கஸ்டமருங்கள்லாம் கொடுத்தது. காஃபி மாத்திரம் குடிக்க வருவாங்க. அதில் எப்படி நம்ம புதுமைப்படுத்துறது, A to Bனா என்ன அது பார்க்கும்போது இப்போ உலகம் பூரா A to Bங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுது. இது ஹெல்த்து பார்க்குறவங்க, இது ஸ்நாக்ஸ், இதெல்லாம் ஃபேன்சி ஃபுட். அது இது சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. இப்போ மிச்சரு, முறுக்கு, பலகாரம், அதிரசம், ஸ்வீட் எல்லாம் கண்டிப்பாக தின்னே ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ கார்னில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்பல்சரி சாப்பிட்ணும். லஞ்சுன்னா தாலி சாப்பிட்டோன்னு டின்னர்னா ஏதோ ஒரு டின்னரை கன்சியூம் பண்ணணும். பட் இந்த ஸ்வீட்டு காரங்கிறது ஒரு லிமிட்டு, ஈவினிங் டைம் தான். அது யாராவது செலிப்ரிட்டி வீட்டுக்கு வந்தாங்க, கெஸ்ட்டு, இல்லை யாருக்கா கொண்டு போய் கொடுக்கணுங்கிற மாதிரி இருந்தது. அதனால் எல்லாம் ஒரு ரூஃபுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக இது அடையாளமான ஸ்வீட்டு இதுக்கு வச்சுட்டு A to B ஃபுட்டு ஃபுட் ஐட்டம் எல்லாமே அதில் கொண்டு வந்தோம்.
நல்ல ஒரு ஜனங்கிட்ட வரவேற்பு இருந்தது. இப்போ எல்லாம் வந்துமே ஏ டு பி தான் பெரிய லெவல். எங்களுடைய சேல்ஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா முதல்ல 50-50 இருந்தது. இப்போ அப்புறம் மெல்ல 60-40 ஆச்சு. இப்போ 65 ஏ டு பி இருக்குது, 35 தான் மெல்ல கான்செப்ட் வால்யூம் ஆஃப் சேல்ஸில் குறைஞ்சிட்டு வருது. அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி தான் ஏ டு பியை கொண்டு வந்தோம். நிச்சயமா நிச்சயமா சார். இந்த செக்மெண்ட்டோட கடைசி கொஷின், இன்னைக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை அப்படின்னா என்ன இருக்கும்? நல்ல மனிதனுக்கு 3 முக்கியமான விஷயம். உண்ண உணவுங்கிறது முதல் இடத்துல இருக்குது, உடை 2வது இடம் இருக்குது, 3வது இருக்கிற இடம் 3வது. இடத்த ஒரு தடவை அமைச்சிட்டோம்னா அது நம்ம வாழ்நாளில் ஒரு 10 வருஷமோ 20 வருஷம் நம்ம தேவையான நேரத்தை அந்த இடத்த வச்சுக்கலாம். ட்ரெஸ்ஸு ஒரு 10 ட்ரெஸ்ஸோ 5 ட்ரெஸ்ஸோ 3 ட்ரெஸ்ஸோ இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் மாற்றலாம், ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ் மாற்றலாம். அது ஒரு லிமிட்டு தான். சாப்பாடு மொத்தம் 3 வேளை இருக்கணும். அந்த துறைங்கிறது உணவுத்துறைங்கிறது எல்லாருக்குமே மஸ்ட்டு தேவை. அதை யாரெல்லாம் சிறப்பாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு சிறப்பு. மனிதன் தேவையில் 3ல் முக்கியமான தேவையே உணவு தேவை தான். அதனால் ஒரு அருமையான இண்டஸ்ட்ரிங்கிறது ஃபுட் இண்டஸ்ட்ரி. யாரெல்லாம் சிறப்பாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. கடலில் மீன் பிடிக்கிறாரு ஒருத்தர், கரையில் உட்காந்துட்டு தூண்டிலில் மீன் பிடிக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்டால் மெரினாவில் நான் மீன் பிடிக்கிறேங்கிறாரு. அவர் தொழில் மீன் பிடிக்கிற தொழில்னு சொல்கிறாரு. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பிடிக்கிறீங்கன்னு கேட்டால் 5 கிலோ பிடிக்கிறேங்கிறாரு. இன்னொருத்தர் அதே மெரினாவில் மீன் பிடிக்கிறார். அவர் போட்டில் போட்டு வலையை வீசி பிடிக்கிறாரு. தம்பி நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டால் நான் மெரினாவில் மீன் பிடிக்கிறேங்கிறாங்க. வலை வீசி பிடிக்க அவர் 50 கிலோ பிடிக்கிறாரு. அதே மெரினாவில் ஒருத்தர் கப்பலில் மீன் பிடிக்கிறாரு. அவர் உள்ளே போய் நிறைய பிடிக்கிறாரு. அவரை கூப்பிட்டு கேட்டால் என்னென்னா மெரினாவில் தான் மீன் பிடிக்கிறேங்கிறாரு. எவ்வளோ சார் பிடிக்கிறீங்கன்னா 5 டன்னு பிடிக்கிறேன், 5000 கிலோ 10,000 கிலோ பிடிக்கிறேங்கிறாரு. 3 பேருமே ஒரே தொழில் தான் பண்ணுறாங்க, ஒரே ஏரியாவில் தான் பண்ணுறாங்க. அவங்க சூஸ் பண்ணுற மெத்தடு தான் எப்படின்னு இருக்குது. நான் அந்த மெரினாவை மாத்திரம் பிடிக்கக்கூடாது, உலகத்தில் இருக்க எல்லா கடல்லையும் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மனநிலையில் இந்த இளைஞர்கள் செயல் பண்ணோம். அவருக்கு மீன் கிடைச்சது எனக்கு கிடைக்கலையேன்னு பார்த்துட்டு சொல்லுவார். இறங்கினா தான் நீ கரையிலே நின்று பிடிச்சேன்னா ஒரு லெவல் தான், ஆழத்துக்கு போனேன்னா அதை விட பல லெவல். ஆகவே இளைஞர்கள் எல்லாமே இது என் இடம் உன் இடம் கிடையாது, எல்லா இடத்துலையும் யார் வேணா உள்ள வாங்க, ஆனா அதுக்கு உண்டான சரியான விஷயங்கள்ல புரிதலோட உள்ள வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. வாங்க. ஸோ ஒரு நல்ல பண்பாளராக இருக்கணும், அதே வகையில் திறமையோடு சேர்ந்து படிப்பும் இருக்கணும். குறிப்பாக பிஸ்னஸில் உள்ள வரக்கூடியவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே இந்த செக்மெண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச்சாக தான் கொடுத்துருக்கீங்க. இதோட இந்த செக்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சார்.